கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் சரி, நீங்க இருக்கிற அறையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, வியாதியில இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், ஒருவேளை நல்லா ஜெபித்துட்டு இருப்பீங்க. ஒரு வார்த்தை என்ன தேட்டாதா, தேவன் என்னோடு பேச மாட்டாரா என்றெல்லாம் நீங்க இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவது நிச்சயம். கர்த்தர் உங்க மேல கருசனையா இருக்கிறார், உங்கள் மேல நினைவா இருக்கிறார். நீங்க நாளுக்கு நாள் பலனடைய போகிறீங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறீங்க. இது ஆவியானவர் உங்க மேல வச்ச திட்டம். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சது தடைப்படாது. எந்த மனுஷனும், எந்த மனுஷ சக்திகளும், எந்த இருளின் ஆவிகளும் தேவ ஜனமே உங்களை தொட முடியாது. நீங்க கர்த்தரை நம்பினால், அவருடைய வார்த்தையை நம்பினால், தேவனால் அனுப்பப்பட்ட தேவ வார்த்தையும் தேவனால் அனுப்பப்பட்டவர்களையும் நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், தேவ தரிசனத்துக்கு நேராக கொண்டு வரப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில சத்ரு ஏதாவது கிரியை செய்து பலவீனப்படுத்தி வைத்திருந்தாலும் இந்த ஆராதனை உங்களை பலப்படுத்தும். ஆவியானவர்களை எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? அருமையான பிரேயர் டைம் குடும்பத்தாரே, ஜப நேர குடும்பத்தாரே, இந்த சேனல் மூலமாக கனெக்ட் இருக்கிற தேவ ஜனமே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஆவியானவருடைய மகிமைக்கு நீங்கள் மறைவானவர்கள் அல்ல. இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஆவியானவரே என்னை நிரப்பும், என் இருதயம் ஆவியானவரோடு பேசட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் இருதயம் உங்க சத்தத்தை கேட்கட்டும். Let my heart hear your voice. ஆண்டவரை பார்த்து பேசுங்க. இருக்கிற இடத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. அருமையான ஜெப நேரம், ஆவியானவர் உலாவுகிற நேரம். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் இருந்த இடத்துல ஆண்டவர் உளவாடி வந்தார், நடந்து வந்தார், பேசலான்னு வந்தார். அந்த அருமையான பிரசன்னம் நிறைந்த இடத்துல சத்ரு ஒரு களையை விதைத்து ஆதாமே ஏவாளையும் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே கொண்டு போனான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு கர்த்தர் நம்மத்தில் உலாவுகிறார். Today the Lord is moving in our midst. கர்த்தர் நம்மத்தில் உலாவுவார். நான் கண்ணீர்ல இருக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், உங்க மத்தியில் நான் உலாவுகிறேன். I want to move in your midst. உங்க மத்தியில் நான் கிரியை செய்ய விரும்புகிறேன். எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கண்ணீரை துடைத்து கொண்டு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? கதவை பூட்டி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கிச்சன்ல நின்று அழுகிறீங்களா? மாடியில நடந்து அழுகிறீங்களா? எந்த எல்லையில் இருந்தாலும் உங்கள் சத்தம் கர்த்தரின் காதை தொட்டு இருக்கிறது. God heard your cry. That is why he is answering. கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். அதனால் தான் இந்த அருமையான ஆராதனை உங்க கிட்ட கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஏதச்சியாக வரவில்லை. ஆகாரின் அழுகுரலை கேட்ட தேவன் இந்த நாட்கள்ல உங்க உள்ளத்துல உள்ள ஏக்கங்களை அறிந்தவர், உங்களை தேவ சித்தத்தின்படி உயர்த்தணும் நினைத்தவர், தேவ சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தணும் நினைத்தவர். இந்த அருமையான ஆராதனை மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். கேட்பீர்களா? இருக்கிற இடத்துல கேளுங்க, ஆவியானவரை என்னை தொடுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை தொடுங்க, என்னை தொடுங்க என்று கேளுங்க. உங்க வார்த்தையினால் என்னை நிரப்புங்க என்று கேளுங்க. இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் ஜெபிப்போமா? ஓ ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு கேளுங்க. ஆவியானவர் தொடுகிறார், ஒவ்வொரு பேரை தொடுகிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. அவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. தழும்புகளால் சுகம் உண்டாகுகிறது. ஒருவேளை விடுதலை வராதது போல இருக்குதா? ஒருவேளை உங்களுக்கு நிறைய ஜெப குறிப்புகளுக்கு பதில் வராதது போல இருக்குதா? இப்பொழுது ஜெபியுங்கள். ஒன்றும் தாமதமாகவில்லை. கர்த்தர் உங்களுக்கு இறங்க தாமதமாகவில்லை. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இருக்கிற இடத்துல கேளுங்க, ஆவியானவரே என்னை தொடுங்க. ஓ ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் லொகேட் மீ. என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆவியானவர் இன்னைக்கு தொட போகிறார். ஆவியானவர் உங்களை தொட போகிறார். இருக்கிற இடத்துல அக்கினி இறங்குகிறது. இருக்கிற சேர்ல உட்கார முடியாத லெவல்ல வெள்ளத்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு. வெள்ளத்த அபிஷேகம் இறங்குகிறது. இருளின் ஆவிகளை விரட்டுகிற அபிஷேகம். பஞ்சரான அனுபவங்கள் மாறுகிறது. எழும்பி பிரகாசிக்க முடியாத அனுபவங்களை கர்த்தர் இந்த ஆராதனையில மாத்துகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் இன்னைக்கு எழும்ப பண்ணுவார்? எந்த சோர்வுல இருந்தாலும் எழும்புவீங்க.
எந்த பலவீனத்தில் இருந்தாலும் எழுப்புவீங்க. துள்ளி குதித்து சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு மான் குட்டியை போல சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு தாய் மான் கூட ஒரு குட்டி மான் இருக்கும் பொழுது எப்படி குதிச்சு விளையாடுமோ, ஆண்டவர் உங்களை அப்படி சந்தோஷத்தினால் நிரப்ப போறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு சந்தோஷம் நிரப்புகிறது, ஒரு மகிழ்ச்சி நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. இருக்கிற இடத்துல ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கு. இருக்கிற இடத்துல ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துகிற ஆவிகள், கடன் ஆவிகள், என்னை பயப்படுத்துகிற ஆவிகள், வியாதியின் ஆவிகள், மருத்துவ ஆவிகள், மருத்துவ செலவுகளை உண்டாக்குகிற வியாதிகளை எல்லாம் கர்த்தர் மாத்துகிறத நான் பார்க்கிறேன். இந்த ஆராதனையில கர்த்தர் மாத்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. Receive your healing. இது ஒரு மனுஷனுடைய வல்லமையினால் அல்ல, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். God is in more. கர்த்தர் கிரியையில் இருக்கிறார். கர்த்தர் கட்டுகளை உடைத்து கொண்டு இருக்கிறார். நான் ஆவியில் பார்க்கிறேன். அநேகரை கர்த்தர் தொடுகிறார், அநேகரை தொடுகிறார். ஆவியானவர் சிலரை தொடுகிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சிலரை தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்க குடும்பத்தை தொடுகிறார். ஜெபித்து கொண்டிருக்கிற தாயாரே, உங்க குடும்பத்தை தொடுகிறார். தாவீதை போல உங்க பிள்ளைகளை மாற்றுவார். அவர்கள் கோலியாத்தை கீழே விழ வைப்பார்கள். இந்த நாட்கள்ல ஒன்றுக்கும் உதவாதது போல இருக்குதா? அவர்கள் வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாதது போல இருக்குதா? ஆவியானவர் தொடுகிறார். இருக்கிற இடங்கள் அப்பாவை நோக்கி பாருங்க. தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. தெய்வ மகிமை இறங்கி கொண்டிருக்கு. அக்னி இறங்கி கொண்டிருக்கு. ஆவியானவர் தொடுகிறார். இருக்கிற இடத்துல துதிக்க ஆரம்பிங்க. இந்த அருமையான ஆரம்ப நேரத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்துட்டார். நீங்க இனி துதித்து பாருங்கள். இனி நீங்க ஜெபித்து பாருங்கள். உள்ளத்துல இருந்து சோத்திரம் பண்ணி பாருங்கள். மகிமை இறங்க போகிறது. ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார், தொட்டு கொண்டு இருக்கிறார். பலவீனம் உள்ள பகுதியில தொட்டு ஜெபியுங்கள். ஆவியானவர் இந்த ஆராதனையில விடுதலையை தருவாராக. எந்த சூழ்நிலையில நம்பிக்கை அற்று, எந்த நிலைமையில இந்த வீடியோ நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க அருகாமையில் இருக்கிறார். அவரோடு பேசுங்க. ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சத்தியங்களை சொல்லி தாங்கப்பா. உங்க சித்தத்தை புரிய வைங்கப்பா. இந்த உலகத்துல நான் எங்க போனாலும் கிடைக்காத நிம்மதி உங்க சமூகத்துல தான்ப்பா இருக்கிறது. அந்த கெட்ட குமாரனை பாருங்கள் தேவச்சனமே. அப்பா விட்டு தூரம் போனா, அப்பா கூட இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது, குடிக்க முடியாது, பாவத்தில் இருக்க முடியாது, உலக நண்பர்களோடு சுத்த முடியாது, சினிமா பார்க்க முடியாது, சீரியல் பார்க்க முடியாது, தவறான காரியங்களை செய்ய முடியாது, சிகரெட் குடிக்க முடியாது, தண்ணி அடிக்க முடியாது, மோசமான காரியங்களை செய்ய முடியாது. அப்பா கிட்ட இருந்து அதை எப்படி செய்ய முடியும் என்று அறிந்து கொண்ட அவன் சத்துருவின் தந்திரத்தினால் அகப்பட்டு அப்பாவுடைய அன்பை விட்டு தூரம் போனான். தூரம் போன அவன் ஒவ்வொரு நாளும் உலக சந்தோஷத்துல உழன்று திரிந்தான். உலக சந்தோஷத்துல உல்லாசங்கள்ல அலைந்தான். அப்பாவை விட்டு தூரம் போனான். அப்பாவை விட்டு தூரம் 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 வெகு தூரம் போனான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம் பிரியமான தேவச்சனமே, தூரம் போன அனுபவத்தில் இருக்கிறீங்களா? உங்க இருதயம் தூரம் போய் இருக்கிறத உணர்கிறீங்களா? இப்பொழுதே திரும்பி வரக்கூடிய நேரம். அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டு நீங்க பின்வாங்கி இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை திரும்பி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. தூரம் போன கெட்ட குமாரன் எல்லாம் இழந்தவனாக மாறினான். எல்லாவற்றையும் இழந்தான். அப்பொழுது உணர்ந்தான், என் அப்பா விட்டு தூரம் வந்து 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 எல்லாம் நான் இழந்திருக்கிறேன். இனி நான் என் அப்பா சமூகத்துக்கு போவேன். பணத்துல சந்தோஷம் இருக்குதுன்னு நினைத்தேன், பாவத்துல சந்தோஷம் இருக்குதுன்னு நினைத்தேன், பாவ நண்பர்களோட சந்தோஷம் இருக்குதுன்னு நினைத்தேன், எல்லாமே அனுபவித்து பார்த்தேன். ஆனால் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன், என் அப்பாவுடைய சமூகத்தை காட்டிலும் சந்தோஷமானது எதுவுமே இல்லை. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. பண்ணி தவிட்டை தின்னி கொண்டிருக்கிறேன். உதவுவார் யாரும் இல்லை. பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர் இருந்தாங்க. இப்போ எல்லாம் இழந்து விட்டேன். எனக்கென்று யாருமே இல்லை என்று உணர்ந்தான். அப்பா சமூகத்தில் ஓடி வந்தான். அப்பா அவனை கெட்டி அரவணைத்தார். எத்தனை பேர் இன்னைக்கு அப்பா என்னை கெட்டி அரவணைக்கணும்னு சொல்றீங்க? அப்பா என்னை மார்போடு அணைத்துக் கொள்ளணும் எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படிப்பட்ட தேவச்சனங்கள் கெட்ட குமாரன் புரிந்து கொண்டான். எங்கும் சமாதானம் இல்லை, எந்த இடத்திலும் சந்தோஷம் இல்லை. எல்லாம் அனுபவித்துட்டு கெட்ட குமாரன் சொல்லுகிற ஒரு தீர்மானம், நான் என் அப்பாவுடைய வீட்டுக்கு போவேன்.
என்னை ஒரு வேலைக்காரனோடு ஒரு வேலைக்காரனாக அவர் வைத்துக் கொள்வார். ஒரு குமாரனாக நான் இப்பொழுது போகவில்லை, ஒரு வேலைக்காரனை காட்டிலும் ஒரு கேவலமான ஒரு மனுஷனாக, அப்பாவுடைய அன்பை உதாசீனப்படுத்திட்டு கெட்ட குமாரனாக நான் இப்பொழுது போகிறேன். இப்பொழுது என் அப்பா ஏற்றுக்கொண்டார்னா இனி ஒரே ஒரு வாழ்க்கை நான் உண்மையா வாழ்வேன். எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை நான் அநேகருக்கு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சது வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் நான் போய் பார்த்தேன், அப்பா விட்டு தூரம் போய் பார்த்தேன், எல்லாம் இழந்தேன். அப்படி இன்னைக்கு யாராவது இருக்கிறீங்களா? எல்லாம் இழந்து போய் இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, அப்பா விட்டு தூரம் போய் எல்லாமே இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கம் பேக் டு காட். கர்த்தர் சமூகத்தில் வாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை காட்டிலும் இன்பமானது ஒன்றுமில்லை. எத்தனை தேவஜனங்கள் உள்ளத்திலிருந்து துதிக்க ஆரம்பிக்கிறீங்க? எத்தனை தேவஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியானவர் பேசணும்னு வாஞ்சையோடு இருக்கிறீங்க? உங்க வாஞ்சை எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தூரம் நீங்க நிரப்பப்படுவீங்க. எவ்வளவு தூரம் உங்கள் இருதயம் திறந்திருக்கிறதோ அவ்வளவு தூரம் ஆவியானவர் நிரப்புவார். எத்தனை பேருடைய உள்ளம் திறந்திருக்கிறது? எத்தனை பேர் ஆவியானவர் பேசுகிறதை கேட்கணும்னு வாஞ்சையோடு இருக்கிறீங்க? ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எங்கதான் இருந்தாலும் கிடைக்காத சந்தோஷம், எத்தனை கல்யாண வீட்டுக்கு போனாலும் கிடைக்காத சந்தோஷம், எத்தனை விருந்து வீட்டுக்கு போனாலும் கிடைக்காத உண்மையான சந்தோஷம் அப்பா சமூகத்தில் கிடைக்குது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் வித்தியாசமான சந்தோஷம். பாருங்கள், நல்ல அருமையான திருமண வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, வீட்டில் வந்து வாக்குவாதம். குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும், வீட்டில் அடிதடி சண்டை. தூர இடத்துக்கு விருந்தாளிகளை பார்த்து விட்டு வந்திருப்பாங்க, அந்த விருந்தாளிகளை பார்த்து விட்டு வந்தவுடன் போராட்டம். போன இடம் நல்லா தான் இருந்துச்சு, டூருக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, நல்ல சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, சந்தோஷமான இடங்களுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனா வர வழியிலே சண்டை. ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து சுத்திட்டு வந்திருப்பாங்க, பரிசுத்தத்தை இழந்திருப்பாங்க, குடிச்சிருப்பாங்க, உலக காரியத்துல சேர்ந்து ஆண்டவருடைய சமாதானத்தை இழந்திருப்பாங்க, பீஸ் ஆஃப் ஹார்ட்டை இழந்திருப்பாங்க, உள்ளத்தின் சமாதானத்தை இழந்திருப்பாங்க. பாருங்க தேவச்சனமே, இப்படி சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து இன்னைக்கு தேசம் போய்கொண்டிருக்கும் பொழுது தேவ ஜனங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு ரகசியம், அப்பாவுடைய சமூகத்துல ஆனந்த களிப்பு உண்டு. எத்தனை தேவச்சனம் சொல்றீங்க, எங்கேயும் கிடைக்காத சந்தோஷம் அப்பா சமூகத்துல கிடைச்சதுனால தான் அன்னைக்கு மரியாள் ஆண்டுடைய பாதத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, என்னப்பா ஆண்டவர் சொல்லுகிறியே, என்னம்மா ஆண்டவர் சொல்லுகிறியே, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சமாதானம், எத்தனை இன்பமான சமாதானம், எத்தனை அருமையான சமாதானம். உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சிக்கு காரணர் அவர்தான். எங்க போனாலும் சத்ருவானவன் ஒரு கலவரத்தை உண்டாக்குவான், ஒரு போராட்டத்தை உண்டாக்குவான். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தருகிற பிரகாரமாக நான் ஒரு சமாதானத்தை தருவதல்ல, அந்த சமாதானம் வித்தியாசமாக இருக்கும். தேவ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு கூட்ட தேவ ஜனங்கள் இணைந்து இருக்கிறோம். உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தொழிலுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்க வாழ்க்கை துணைக்காக, உங்க வீட்டினுடைய காரியங்களுக்காக ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அந்த எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மோசையை பார்த்து மந்திரவாதிகள் சொன்னாங்க, மோசையோடு இருக்கிறது தேவனுடைய விரல். ஆம் தேவ ஜனமே, இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த சகோதரி கூட இருக்கிறது, ஐயோ இந்த சகோதரன் கூட இருக்கிறது, ஐயோ அந்த ஊழியர் கூட இருக்கிறது. தேவனுடைய விரல், தேவனுடைய கரம் என்று சொல்லுகிற லெவல்ல கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். தேவனுடைய கரம் உங்க ஜெப குறிப்பு மேல இறங்க போகுது. எத்தனை பேர் அப்பா சமூகத்தில் உங்க ஜெப குறிப்பை விட்டு கொடுக்குறீங்க? வயிற்றுல போராட்டமா, உடம்புல கட்டிகளா, மாறாத வியாதியா, குடும்பத்துல பிரிவினையா? என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே எனக்கு இறங்குமப்பா என்று கேளுங்க. இயேசுவே எனக்கு இறங்கு என்று கேளுங்க. ஏசப்பாட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருடைய கிருபைக்காக கெஞ்சுவோமா? Lord have mercy upon me. அந்த அருமையான குருடன் கேட்டான், அப்பா தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும், please have mercy on me, எனக்கு மனம் இறங்கும் என்று கேட்டார். எத்தனை பேர் கேட்குறீங்க, please mercy on me Lord, என் மேல் மனதுருக்கமாயிரும், எனக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும் என்று கேளுங்கள் தேவ ஜனமே.
இருக்கிற இடத்துல கேளுங்க. Right now the spirit of God is releasing. ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறார். கட்டுகள் உடைகிறது, இருளின் ஆவிகள் எரிகிறது. அநேகருடைய கையின் பிரயாசத்தை விட்டு வெளியேறுகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய வருமான கட்டு உடைகிறது. நெடு நாட்களாக குடும்பத்தில் வருமான கட்டை பிசாசு போட்டு உங்களை அழித்து கொண்டிருந்தான். உங்க குடும்பத்தில் வருமானத்தில் பிரச்சனை, நல்ல ஆகாரம் இல்லாத நிலைமையை உண்டாக்கினான். நல்ல காரியங்கள் நடக்காமல் தடைய பண்ணினான். நல்ல வஸ்திரங்கள் வாங்காமல் தடைய பண்ணினான். மனைவிக்கு ஒரு நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுத்து பல வருடமாகிவிட்டது. இப்படிப்பட்ட வேதனையான விஷயங்களை சத்துரு குடும்பத்தில் கொண்டு வருகிறான். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியவில்லை. ஆம் தேவச்சனமே, அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கையை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். கை விடுதலையாகிறதை கர்த்தர் காட்டுகிறார்னா, கையின் பிரயாசம் விடுதலையாகுகிறது, உங்க தொழில் விடுதலையாகுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவச்சனமே, இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணுங்க, இருக்கிற இடத்துல துதிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்ய போறார். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்ய போறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் விளங்க போகிறது. கட்டுகள் உடைய போகிறது. இருளின் ஆவிகள் ஓடுகிறது. அந்தகார வல்லமைகள் ஓடுகிறது. பில்லி சூன்ய வல்லமைகள் ஓடுகிறது. சத்துருவின் கிரியைகள் எரிக்கப்படுகிறது. இச்சையின் ஆவிகள் எரிக்கப்படுகிறது. குடிவெறியின் ஆவிகள் எரிக்கப்படுகிறது. உங்க கையை கட்டி வைத்த, உங்க வருமானத்தை கட்டி வைத்த ஆவிகள் ஓடுகிறதை பார்க்கிறேன். அநேகரை காயப்படுத்தினான் சத்துரு. கணவரை குடிக்க வைத்து, பிள்ளையை குடிக்க வைத்து, குடும்பத்தில் சிலரை குடிக்க வைத்து அடிதடி சண்டைகளை கொண்டு வந்தான். இப்பொழுது அந்த ஸ்பிரிட் ஆஃப் அஃப்ளிக்ஷன் வெளியே ஓடுகிறது. உங்களை உங்க குடும்பத்தை விட்டு அது வெளியே ஓடுகிற நேரம் வந்து விட்டது. திஸ் இஸ் காட்ஸ் டைம். இது கர்த்தருடைய நேரம். நீங்கள் விடுதலையாகுகிற நேரம், நீங்கள் விடுதலையாகுகிற காலம். இந்த நாட்களில் நீங்க விடுதலை ஆவீர்கள். இந்த நாட்களில் உங்க குடும்பம் விடுதலை ஆகும். உங்க பிள்ளைகள் விடுதலை ஆவார்கள். This is the right time. This is the right time of God. This is the heavenly time. இது பரலோகத்தின் நேரம். அதனால் தான் கர்த்தர் இந்த ஜெபத்தில் உங்களை இணைத்திருக்கிறார். அதனால் தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்க காது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், God is turning your cry into joy. உங்க கண்ணீரை சந்தோஷமா மாத்துகிறார். ஹalleluya. மான் குட்டிகள் போல துள்ள போறீங்க. கவலையை மறந்த பிள்ளைய போல சந்தோஷமா இருக்க போறீங்க. அம்மா மடியில தவழுகிற பிள்ளைய போல சந்தோஷமா இருப்பீங்க. உங்க குடும்பத்தில் அநேக பூட்டப்பட்ட கதவுகள் இந்த இரவு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் திறக்கிறார். ஹalleluya. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. ஓ, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் கதவு திறக்குது, உன் கதவு திறக்கப்படுகிறது. அது எந்த அடைப்பட்ட கதவா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுங்க. கடுகளவு விசுவாசம் போதும். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிங்க. பூட்டப்பட்ட கதவை பார்த்து சொல்லுங்க, திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக. பி ஓபன், பி ரிலீஸ்ட். இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவாய் என்று சொல்லுங்க. அது திறக்கப்படும். வேதனையின் மேல் வேதனையை கொண்டு வருகிற ஆவிகள், ஃபெயிலியர் மேல் ஃபெயிலியரை கொண்டு வருகிற ஆவிகள், நீங்க வருகிற நாட்களில் ஜெபித்து ஜெபித்து பாருங்கள். இந்த கட்டவிழ்க்கும் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்ளும் பொழுது படிப்படியாக சங்கிலிகள் உடைகிறத பார்ப்பீங்க. பாருங்க, பவுல் சீலாவையும் கையையும் காலையும் கட்டி வைத்திருந்தாங்க. அப்படி என்றால் என்ன? ஒவ்வொரு கட்டும் உடையணும். கையில கர்த்தர் ரிலீஸ் பண்றாருன்னா தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கணும். சத்துரு காலை கட்டி வைத்திருப்பான். நான் அநேக டெலிவரன்ஸ் ஊழியங்களுக்கு போகும்பொழுது பார்ப்பேன். மனிதன் நல்ல 6 அடி மனிதனா இருப்பான், வாட்டஞ்சாட்டமா இருப்பான். ஆனா ஆவியில பார்க்கும் பொழுது சத்துரு அவன் தோல்ல உட்கார்ந்து அழுத்தி கொண்டு இருப்பான். அவன் கால்களை கட்டி வைத்திருப்பான். ஜெபிக்கும் பொழுது அந்த சங்கிலி உடையும். ஆம் தேவ ஜனமே, இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. இதுதான் உண்மையான ஊழியம். இதைதான் இயேசுநாதர் செய்தார். கட்டுகளை உடைத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். எல்லாரும் ஆயத்தமா இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேச போகிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக நடத்த விரும்புகிறார். ஆம் தேவ ஜனமே, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கும் பொழுது, ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வித்தியாசமான தேவ பிள்ளைகளாக, வித்தியாசமுள்ள ஒரு அழைப்பை சுமக்க கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, வேதத்தில் பாருங்க, எத்தனையோ கழுதைகள் இருந்தது. ஆனால் சிம்சோனுடைய கையில ஒரு கழுதை தாடையினுடைய எலும்பு கிடைத்தது.
எந்த கழுதைக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த கழுதைக்கு கிடைத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? கத்தர் அப்படிப்பட்ட விசேஷித்த நபராக உங்களை கத்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த விசேஷித்த கழுதை தாடை எலும்பு என்ன தெரியுமா செய்தது? பெலிஸ்தியர்களை முறியடித்தது. தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வந்தது. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கிடந்தது. உயிரற்றது என்று எல்லாராலும் மிதிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய பார்வை சிம்சோன் மூலமாக அந்த உலர்ந்த எலும்பின் மேல் பட்டது. இதே போலதான் தேவ ஜனமே, அன்னைக்கு காடுகளில் ஏராளமான முட்செடி இருந்தது. அதுல ஒரு குறிப்பிட்ட முட்செடியின் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அது பற்றி எரிந்தது. மோசே அதை கண்டார், அருகில் சென்றார், தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ஆண்டு சொல்லுகிறார், உன் வாழ்க்கை எவ்வளவு முட்செடி போல இருந்தாலும், எவ்வளவு வேதனை உள்ளதாக இருந்தாலும், அதன் மேல ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இறங்குகிறது. அந்த மகிமை உங்க வாழ்க்கையை மாற்ற சித்தமுள்ளதா இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, ஏராளமான கற்கள் இருந்த இடத்துல கோலியாத்தை அடிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு கல்லை தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த நபரா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிற நாட்கள் தான் இந்த கடைசி நாட்கள். இது கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். God needs a special people. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அந்த வித்தியாசமான நபரா இருக்கட்டுமே, நான் அந்த வித்தியாசமான கல்லா இருக்கட்டுமே, நான் அந்த வித்தியாசமான முட்செடியா இருக்கட்டுமே, நான் அந்த கழுத தாடையாக இருக்கட்டுமே, வித்தியாசமான நபர்ல நானும் ஒரு ஆளாக மாறட்டுமே. ஆயிரக்கணக்கான பெல்ட் இருந்தது, ஆயிரக்கணக்கான கச்சைகள் இருந்தது. ஆனால் பவுலுடைய பெல்ட்டில் ஒரு அபிஷேகம் இருந்தது. எத்தனையோ பேருடைய கச்சீஃப் இருந்தது, ஆனா பவுலுடைய உருமால் ஒரு அபிஷேகம் இருந்தது. எல்லாருக்கும் நிழல் இருக்கிறது, ஆனா பேதுருடைய நிழலில் அபிஷேகம் இருந்தது. எல்லாருக்கும் வஸ்திரம் இருக்கிறது, ஆனா இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் வல்லமை இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I am going to be a unique. நான் ஒரு விசேஷித்த நபரா? கர்த்தர் இந்த நாட்கள்ல என்ன மாற்ற சித்தமா இருக்கிறார், என் வாழ்க்கையை மாற்ற சித்தமா இருக்கிறார். அதற்குள்ள ரகசியங்களை அவர் சொல்லி தருகிறார். என் வாழ்க்கையை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை மாறுகிறது, என் குடும்பம் மாறுகிறது. ஆம் தேவச்சனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்க வாழ்க்கை மாறுகிறது, உங்க குடும்பம் மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 10:27, அந்நாளில் உன் தோளில் இன்று அவன் சுமையும் உன் கழுத்தில் இன்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆழத்துக்கு கொண்டு போகிறார். அபிஷேகத்தினால் நுகம் உடையும் என்று இதுவரை எழுதியிருக்கிறதை கேள்விப்பட்டீர்கள். இனிமே இந்த அருமையான வார்த்தையை கேட்ட பிறகு நீங்கள் அனுபவிக்க போறீங்க. ஆவியானவர் உங்களை அனுபவத்திற்குள்ளாக கொண்டு போக போகிறார். மோசே ஒரு முட்செடியிலிருந்து தேவ சத்தத்தை கேட்டான் என்று பலமுறை படித்திருப்பீர்கள். ஆனால் இதற்கு பிறகு கர்த்தரின் சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தம் தெளிவாக கேட்கும். எத்தனையோ நாட்களாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பயன்படுத்தினார், இவர்களை பயன்படுத்தினார் என்று கேட்டது உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜபத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒரு ஊழியனாக தேவ அபிஷேகத்தில் நின்று, ஒரு தீர்க்கதரிசியாக தேவ அழைப்பில் நின்று, ஒரு சகோதரனாக உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்க வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மாறுதலுக்கு அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி அபிஷேகத்தினால் நுகம் உடைகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அபிஷேகத்தினால் நுகம் உடைந்து கொண்டிருக்கு. உங்க வாழ்க்கையை கட்டி வைக்கிற அந்த காரங்கள் உடைந்து கொண்டிருக்கு. இருளின் ஆவிகள் உடைந்து கொண்டிருக்கு. அபிஷேகத்தினால் நுகம் உடையும். எத்தனை பேர் சோத்திரத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஆவியானவர்களை தொடுகிறார். வல்லமை தொடுகிறது, அபிஷேகம் தொடுகிறது. எல்லா இருளின் வல்லமைகள், உங்களுக்கு விரோதமான போராட்டங்களை கர்த்தர் இந்த வேளையில உடைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். ஆசீர்வாதங்களை காணாதபடி, தேவ சித்தத்தின் நன்மைகளை காணாதபடி பிசாசானவர்களை அடக்கி வைக்கலாம் என்று நினைத்தான். எல்லை கோடு போட்டு முடக்கி வைத்தான். சிறைச்சாலையை போல சிறையிருப்பை கொடுத்தான். சங்கிலிகளினால் கட்டி வைத்தான். வைராக்கியத்தினால் கட்டி வைத்தான். அன்பு இல்லாமல் பல நாள் இருந்திருப்பீர்கள். சோதிக்கப்பட்டிருந்திருப்பீர்கள். வேதனையின் மேல் வேதனை அனுபவித்திருந்திருப்பீர்கள்.
உங்களுக்கு தான் அபிஷேக தைலம், உங்களுக்கு தான் அபிஷேகம், உங்களுக்கு தான் விடுதலை. லூக்கா 4:18 வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் இயேசு மேலே இருந்ததுக்கு காரணம் பல நன்மைகளை செய்ய என்று வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் உள்ளடக்கி அருமையான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலர் 10:38 நாம் பார்க்க முடிகிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆம் தேவ ஜனமே, அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அன்று இயேசு சுற்றித் திரிந்தார், இன்னைக்கு நாம் சுற்றித் திரிய அநேக ஆயிரங்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்த கர்த்தர் நம் மத்தியில் ஒருவரை, நமக்குள் ஒருவரை, ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம் அந்த நபர். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை தேவ ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. சத்துருவானவன் கலைகளை விதைப்பான், குடும்பங்கள்ல கலைகளை விதைப்பான், ஊழியங்கள்ல கலைகளை விதைப்பான். ஆனா இந்த ஜெபம் இப்பொழுதே அந்த கலைகளை நிர்மலமாக்குகிறது. இப்பொழுதே அந்த கலைகளை செயல்பட விடாதபடி, உங்க வாழ்க்கையில அவைகள் மேற்கொள்ள விடாதபடி, நல்ல கனிகளை வளர தடை பண்ணுகிற அந்த வல்லமைகள் செயலக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் அருமையாக சொல்லி இருக்கிறார், ஒருவேளை அந்த துன்பத்தை உண்டாக்குகிற அந்த கலையை அவர் பிரித்து போடாமல் இருக்கலாம், அதை அழித்து போடாமல் இருக்கலாம். ஆனால் அது உங்க வளர்ச்சியை தடுக்காதபடி உங்களை ஓங்கி வளர வைப்பார். ஏனென்றால் ஜெபிக்கும் பொழுது கலைகளை விதைக்கிற சத்துருவானவன் செயலிழப்பான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனிதர்கள் தூங்கினார்கள். தூக்கம் என்பது ஜெபமில்லாத தன்மை, விசுவாசம் இல்லாத தன்மை, அபிஷேகம் இல்லாத தன்மை, அக்கினி இல்லாத தன்மை, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் இல்லாத தன்மை, வேத வசனத்தின் மகிமை தெரியாத தன்மை, தேவனுடைய ஆழங்களை புரியாத தன்மையை உடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, தேவனுடைய ரகசியங்களை தெரியாதவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, சொப்பனங்கள் தரிசனங்களை பார்க்காமல் இருக்கிற நேரத்தில், சத்துருவனுடைய பிடியிலும் பாவத்தின் பிடியிலும் பாவ சேற்றிலும் நாம் இருக்கும் பொழுது, சத்துருவானவன் என்ன செய்கிறான்? கலைகளை விதைக்கிறான். அதுதான் தூங்குகிற நேரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவனை அறிகிற ஞானத்துக்குள்ள வரும் பொழுது, தீர்க்க தரிசனங்களை பெறும் பொழுது, சொப்பனங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்துருனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான ஜெப நேரத்தில் அந்த களைகளை விதைக்கிறவனை இனிமே விதைக்க விடாம உங்க வாழ்க்கையை பாதுகாக்க கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் இந்த நேரத்தில் உங்க உச்சம் தலையை தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறத நான் உணர்கிறேன். அநேகருடைய சிரசை ஆவியானவர் தொடுகிறார். எத்தனை பேர் அபிஷேகத்துல நிரம்பணும் நினைக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குது, ஒரு பெருங்காற்று இறங்குது. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பெருங்காற்று, ஒரு பெருங்காற்று, ஒரு அக்கினி, ஒரு வல்லமை இன்னைக்கு இறங்குது. எல்லா தடை உடைகிறது. அபிஷேகத்தினால் நுகம் உடையும், அபிஷேகத்தினால் நுகம் உடையும். ஆவியானவர் நுகத்தை உடைக்கிறார். சில நுகங்கள் அநேக வாலிப பிள்ளைகள் மேல இருக்கிறத பார்க்கிறேன். அநேக குடும்ப சகோதரர்கள் மேல இருக்குது. அவன் உங்க குடும்ப தலைவர்கள் மேல இருக்குது. அநேக கணவர்களை பிசாசு கெட்டி வைத்திருக்கிறான், நுகத்தை போட்டு வைத்திருக்கிறான். ஃப்ரீ ஸ்பிரிட் இல்ல, செபிக்க முடியல. நான் ஆவில் தரிசித்துக் கொண்டிருக்கிற இந்த நுகத்தை இப்பொழுது ஆண்டவர் உடைக்க சுத்தமா இருக்கிறார். குடும்ப சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, உங்க கணவருக்காக, உங்க அப்பாவுக்காக நீங்க செபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா உங்க குடும்ப தலைவரை கர்த்தர் விடுதலையாக்குவேன்னு கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க? அவர்கள் மேல ஒரு நுகம் இருக்கிறது. அவர்கள் ஃப்ரீயாக ஜெபிக்க முடியவில்லை, ஃப்ரீயாக சர்ச்சுக்கு வர முடியவில்லை, தனி ஜெபம் பண்ண முடியவில்லை. ஏனென்றால் சத்துருவானவன் சில நுகத்தை வைத்திருக்கிறான்.
சில கெட்ட நண்பர்களை கொடுத்திருக்கிறான், சில கெட்ட பழக்கங்களை கொடுத்திருக்கிறான், சில மாயையான காரியங்கள்ல உங்கள் தகப்பனை இல்லை என்றால் உங்கள் கணவரை அவன் மாட்ட வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுது நீங்கள் செபிக்கும் பொழுது சத்துருக்கு வேட்டு வைக்கிறது போல அவன் தந்திரங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் தந்திரசாலி, யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான், வகை தேடி திரிகிறான். ஒரு சிங்கம் விழுங்கிறதுக்கு திரிகிறது போல, மறைந்திருந்து தாக்குகிறது போல அவன் குடும்ப தலைவர்களை தாக்குகிறான், கண்ணமிட்டு தாக்குகிறான், தந்திரத்தோடு தாக்குகிறான். இப்பொழுது அது உடைகிறது. செபிக்கும் பொழுது கர்த்தர் உடைக்கிறார். அநேக கணவர்மார் விடுதலை ஆகுறீங்க. அநேகருடைய வீட்டில் அற்புதம் நடக்குது, அநேகருடைய குடும்பத்தில் அதிசயம் நடக்குது. ஆவியானவர் காட்டுகிறார், வருமானம் இல்லாமல், பணம் ஒரு ரூபா கூட இல்லாம வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற சிலரை நான் பார்க்கிறேன். செபிங்க செபிங்க, வருமான தடை உடைகிறது. வருமானமே இல்லை, உங்க வாழ்க்கை மாறுகிறது, உங்க வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தருடைய கிருபை இறங்குது, கர்த்தருடைய மகிமை இறங்குது. ஹல்லேலூயா. எலிசாவுக்கு இறங்கினவர், அற்புதங்களை செய்தவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு இறங்குகிறார், உங்களுக்கு மனம் இறங்குகிறார். ஊழியத்தில் வல்லமையை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், வருமானத்தை கொடுக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான ஜெபத்தில் அநேக கட்டுகள் ஆண்டு உடைத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேக தாயாரே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். அருமையான சகோதரியே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். உங்க குடும்பம் விடுதலையாகுது. முதலாவது கர்த்தர் உங்க ஆவியை விடுதலையாக்குகிறார், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை விடுதலையாக்குகிறார். வனாந்தரம் போல இருக்கிறது அல்லவா, எல்லாரும் வெறுக்கிறார்கள் அல்லவா, கர்த்தர் உங்களை செழிப்பா மாற்றுவார். நீங்க நீரூற்றா மாறுகிறீங்க. அடுத்தவர்களை பார்த்த நாட்கள் முடிகிறது. அடுத்தவர்கள் எனக்கு உதவி செய்வார்களா, எனக்காக ஜெபிப்பார்களா என்று பார்த்து பார்த்து இருந்தீர்கள் அல்லவா. இந்த ஜெபத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அன்னைக்கு சமாரியா ஸ்திரீக்குள்ள ஊற்று புறப்பட்டு வந்தது போல, அபிஷேகம் புறப்பட்டு வந்தது போல உங்களுக்குள்ள இருந்து ஒரு அபிஷேகம் வருது. இனி அடுத்த ஆட்களை பார்த்து அல்ல, அடுத்த ஆட்கள் எனக்காக ஜெபிப்பாங்க, அவங்க கூட நான் சேர்ந்து ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்ன எத்தனை பேர் உங்களை விட்டு போயிட்டாங்க அல்லவா. நன்றி கெட்டவர்களாய் அநேகர் உங்களை விட்டு போனார்கள் அல்லவா. ஆண்டு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு ஊற்று திறக்கப்படுகிறது. அன்னைக்கு ஆகாருக்கு ஒரு ஊற்று திறக்கப்பட்டது, அது கண்களால் காணக்கூடிய ஒரு ஊற்று. ஆனால் அன்று சமரியா ஸ்திரீக்கு ஒரு ஊற்று திறக்கப்பட்டது, அது கண்களால் பார்க்க முடியாத ஒரு ஆனந்தத்தின் ஊற்று, அது பரிசுத்த ஆவியின் ஊற்று. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்று திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் தொடுகிறார். வியாதி உள்ளவர்கள் செபியுங்கள், கடன் உள்ளவங்க செபியுங்க, போராட்டத்தில் உள்ளவங்க செபியுங்க, வேதனையில இருக்கிறீங்களா செபிங்க, தனிமையா இருக்கிறீங்களா செபிங்க, திருமண தடையா செபிங்க, குழந்தை இல்லாமையா செபிங்க. கர்த்தர் கரம் இறங்கி இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என்னை ஆவியினால் நிரப்புங்கப்பா. இந்த மீட்டிங் முடிந்த பிறகு, இந்த ஜெபம் முடிந்த பிறகு நான் அக்கினி ஜாலையாய் மாறணும், நான் ஜெப வீரனாய் மாறணும், நான் ஜெப வீராங்கனையாய் மாறணும். சொல்ல போனால் ஒரு அருமையான தேவ மனிதன் சொல்லுவார், நான் ஒரு ஜெப ஜீவியாக மாறணும். ஐ வாண்ட் டு சேஞ்ச் as a prayer being. நான் ஒரு ஜெப ஜீவியாய் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபம் முடியும் பொழுது அநேகருடைய நன்மைகள் திறக்கப்படுகிறது. ஆவியில் நான் பார்க்கிறேன் அநேக நன்மைகள். சத்ருவானவன் தடை பண்ண அநேக நன்மைகளை கர்த்தர் இப்பொழுது திறக்கிறார். எத்தனை பேர் கொண்டாடுவீங்க? கொண்டாடுங்க தேவ ஜனமே, சந்தோஷத்தினால் நிரம்புங்க. ஜெபித்தீர்கள் அல்லவா, ஆண்டவர் நன்மைகளை திறக்கிறார். நல்ல செய்தி வருகிறது, நல்ல காரியங்களை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். விடாதீங்க, அவர் காட்டுகிறார், விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு இப்பொழுது நற்செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவ ஜனமே நான் பார்க்கிறேன், ஆண்டவர் திறந்து கொண்டிருக்கிறார். தெற்கத்தின் வெள்ளங்கள் திருப்பப்படுகிறது. 18 வருஷம் தடை, 17 வருஷம் தடை, 30 வருஷம் தடை எல்லாம் உடையுது. ஆம் தேவ ஜனமே, ஒரு டேம்ல இருந்து வெள்ளம் புறப்பட்டு வந்தால் அந்த வெள்ளம் எல்லாவற்றையும் அடித்து செல்லுகிறது போல 30 வருஷம் தடை என்றால் என்ன? 40 வருஷம் தடை என்றால் என்ன? 15 வருஷம் தடை என்றால் என்ன? ஆவியானவருடைய வெள்ளம் புறப்பட்டு வரும் பொழுது எல்லா அசடுகளையும் அழுக்குகளையும் இழுத்து செல்லும். சுத்த நீர் உண்டாகும், தெளிந்த நீர் உண்டாகும். மேல இருந்து எட்டி பார்த்தால் கீழே நீந்துகிற மீனை பார்க்க முடியும். அவ்வளவு சுத்த ஜலத்தை போல பரிசுத்த ஆவி நதி உங்கள் வீட்டில் வந்திருக்கிறது. அந்த ஆவிக்குரிய நதியில் இருந்து எவ்வளவு தண்ணி வேணுமோ மொண்டு குடியுங்கள். எவ்வளவு ஆவியான
ஆவியானவர் உங்களுக்கு தேவையோ பருகி கொள்ளுங்கள். எவ்வளவு ஆவியானவருடைய உறவு தேவையோ அவரோடு உறவாடி கொள்ளுங்க. இந்த நாட்கள்ல பல நாட்கள் உபாசிக்க முடியும். இந்த நாட்கள்ல பல மணிக்கூர் ஜெபிக்க முடியும். அந்த நேரத்துல வல்லமையாக ஜெபியுங்கள். நம்ம பிரேயர் டைம் சேனலுக்காக ஜெபியுங்கள். ஊழியத்தை செய்கிற அடியார்களுக்காக ஜெபியுங்கள். இன்னும் அநேக ஆயிரங்களையும் லட்சங்களையும் தொட ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் பொழுதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையோடு உங்க மத்தியில வர ஜெபியுங்கள். அநேக ஆயிரங்கள் விடுதலை ஆகணும். உங்களுக்கு அறிந்த கட்டுகளில் உள்ள தேவ ஜனங்களுக்கு இந்த அருமையான வீடியோக்களை பகிரவும், இணைந்து ஜெபிக்கலாம். தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு ஜெபிக்கணும்னு ஆர்வம் உள்ள தேவ பிள்ளைகளை உங்க வீட்டில் இணைத்து வைத்து ஜெபிக்கலாம். அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக நம்ம துதிகள் 1000 என்ற ஒரு அருமையான பதிவை நம்மளுடைய ஜெப நேரம் டிவியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே இருக்க லிங்கை உபயோகப்படுத்தி அந்த துதிகள் 1000 உள்ள 1000 துதிகளை கேளுங்க. இதுவரை கேட்காதவங்க, புதிதாக இணைந்தவங்க, அந்த சேனலை பார்க்காதவங்க புதிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் துதி இருக்கிற மாதிரி அந்த சேனலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். விசேஷமாக இந்த வருடம் முடிகிறதுக்கு முன்பதாக நம்ம நிறைய பேர் சேர்ந்து பைபிளை வாசித்து முடிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.